ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வனாதா முனாதின், அழைக்கப்படும் ரமதானுடைய மாதம் வந்தால், யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மையில் விரைபவரே முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். இது ரமதான், நன்மைக்குரிய மாதம், முன்னேறுங்கள். யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர், பாவத்தில் நிலைத்திருப்பவர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களே, குர்ஆனை மறந்தவர்களே, தொழுகையை மறந்தவர்களே, அல்லாஹ் தடுத்த ஹராமை செய்பவர்களே, அக்ஸிர் அக்ஸிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபி குல்லி லைலா. அது ஏன்? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் மனிதர்களை. அதனால் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான சிறப்புகளை ரமதானில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமதான், ஒரு மனிதன் நாசமாகுவான். அவன் யார்? அவன் ரமதானை வந்தடைந்திருப்பான், ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமதான் அவனை விட்டு கடந்து செல்கிறதென்றால் அவன் நாசமாகுவான். ரசூலுடைய சாபம் தெரியாது நமக்கு. கடந்த ரமதான் நம்மை பாவங்களை, இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து கழித்தானா அல்லது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லையா? அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் கடந்தது தான், அதை செய்து சீரமைக்க முடியாது. ஆனால் சீரமைக்கக்கூடிய வாய்ப்பையும் நேரத்தையும் அல்லாஹ் இப்போது கொடுத்திருக்கிறான். இதோ இந்த நேரம் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. குர்ஆனை மறந்தேன் யா அல்லாஹ், இதோ குர்ஆனை எடுத்து படியுங்கள், வாய்ப்பு இருக்கிறது. தொழுகையை மறந்தேன் யா அல்லாஹ், இதோ தொழுகையை ஆரம்பியுங்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய தேசத்திற்காக, உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்காக, உங்கள் வாழ்க்கையின் இறை தொடர்பிற்காக தொழுகையை ஆரம்பியுங்கள். அதில் தான் நிம்மதி இருக்கிறது. அரிஹ்னா யா பிலால் அஸ்ஸலா அக்கிமிஸ் ஸலாத வ அரிஹ்னா பிஹா, பிலாலே தொழுகையை ஏவு, அதிலே நிம்மதியை நான் தேடுகிறேன். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என் கண்ணின் குளிர்ச்சியை தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னது. தொழுகையை ஆரம்பியுங்கள். திக்ரை மறந்தேன் யா அல்லாஹ், அல்லாஹ்வை காலை மாலையில் திக்ரோடு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை எப்படி எண்ணுகிறானோ அப்படி அல்லாஹ்வும் அவனை எண்ணுகிறான். தனிமையில் அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ்வும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறான். அவன் ஒரு கூட்டத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த கூட்டத்தை விட கண்ணியமான மலக்குகளுடைய சபையில் அல்லாஹ் அவனை நினைவு கூறுகிறான். அல்லாஹ் அவனை நினைவு கூறுகிறான். ரசூலுல்லாஹ்